the plateaus of water. Let there not be a third world war because of water. இந்த உலகமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு பேரில் புதிய பொருளாதார கொள்கைங்கிற பேரில் நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் நிறைய வந்துட்டு இந்த தண்ணீரை உறிஞ்சுறதுல ரொம்ப அதிகமாக அவங்க செயல்படுறாங்க. இந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பணம் பண்ணுறது, லாபம் மட்டும்தான். அதனால் இந்த அவங்க மனித உழைப்பை சுரண்டுறதுக்கோ, நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கோ, நம்ம தண்ணீர் மாதிரி ஒரு பொது சொத்தை அழிக்கிறதுக்கோ அவங்க தயங்குறதே கிடையாது. படிக்காத ஆளுங்களுக்கு தான் இந்த ஆர்வம்லாம் இருக்குது. படித்த ஆஃபீஸில் இருக்காங்க பார், நமக்கு என்ன ஆச்சு என்ற லெவலில் அவங்க பாட்டுன்னு போயிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட்டில் நமக்கு குடிநீர் கொடுக்க போகிறாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், மினரல் வாட்டர் வாங்கிக்கிறோம், வாட்டர் பாக்கெட் வாங்கிக்கிறோம் அன்ட்டு பாட்டில் 5 லிட்டர் பாட்டில் 25 லிட்டர் பாட்டில் வாங்கி வீட்டை வச்சுக்கின்னு அவங்க சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்புன்றதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அதே பழைய தண்ணியை கூட தந்து தான் விற்கிறான் பாட்டில், அது தெரியாதது இல்லை. ஒரு ரூபா பாக்கெட்டு வாட்டர் பாக்கெட்டுன்றாங்க. அந்த வாட்டர் பாக்கெட்டு எத்தனை நாளைக்கு பேக் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? படித்தவனுக்கு முட்டாள் கிடையாது, முட்டாள் தான் அவன் உண்மையிலேயே. கவர்மெண்ட்டு இது ரூல்ஸ் பிரகாரம் பாக்கெட் தண்ணியை 10 நாளைக்கு முன்னே ஃபேக்ட்ரியில் உருவாக்குறான். அது ஹோல்சேல் வியாபாரிக்கு வருது டீலர்கிட்டேருந்து, அங்கே ஒரு 5 நாள் நிற்குது. அங்கேருந்து சில்லறை வியாபாரிக்கிட்ட வருது, அங்கே ஒரு 5 நாள் நிற்குது. இவன் கடையில் கௌரவமாக வாங்கி ₹1 கொடுத்துட்டு பாக்கெட் தண்ணி குடிக்கிறான்னு பார்ப்பான். ஆனால் அது 10 நாள் தண்ணி. இன்றைக்கி தினந்தோறும் வர தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. இதுலேருந்து யார் தெரிஞ்சவங்க? கிராமத்து ஆளுங்க அன்றைக்கி குழாவில் பிடிச்சி அன்றைக்கி குடிக்கணும்னு பார்க்குறான். படித்தா அத்தனை பேரும் முட்டாளுங்கன்றதில் இந்த ஒரு நிலத்தில் பார்த்துலாம். அந்த பாக்கெட் தண்ணி பிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த பாக்கெட்டு உள்ளே வரல விட்டு பாருங்கள், குழன்னு பிசுன்னு இருக்கும். அது பார்க்க மாட்டான். நினச்ச இடத்துல தோண தண்ணி கிடைக்கும், குடிக்கலாம்ங்கிற நிலை மாறி எந்த இடத்துல எடுத்தாலும் இன்றைக்கி அழுக்கான தண்ணி தான் கிடைக்கும். சாதாரண ஒரு கிராமத்து விவசாயி கூட இன்றைக்கி பாட்டில் தண்ணி தான் வாங்கி குடிக்கணுங்கிற ஒரு கேவலமான ஒரு மோசமான நிலையை இந்த அரசாங்கம் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. ஏதோ கடல் நீரை சுத்தப்படுத்தி அந்த நீரை மக்களுக்கு குடிநீராக விநியோகிக்கிற திட்டம் என்று பல ஆயிரம் கோடி ரூபாய்களை விரயம் செய்கிறார். தமிழ்நாட்டிற்கு அது தேவையே இல்லை. அது பல வழியிலும் இயற்கையை அது மாசுபடுத்திவிடும், மீன் வளத்தை அது சேதப்படுத்திவிடும். மாறாக நம்மிடமுள்ள ஏரிகள், குளங்கள், ஆறுகள் இவற்றை அழிய விடாமல் பாதுகாத்தாலே போதும், நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு கிடைக்கும். கட்டாதே 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 பாலாற்றில் அணை கட்டாதே பாலாற்றில் அணை கட்டாதே 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 பாலாற்றின் குறுக்கே அணை கட்டாதே அணை கட்டாதே அணை கட்டாதே அணை கட்டாதே வட தமிழகத்தின் ஆதாரமாக 1.5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்ற பாலாற்றை ஆந்திராவில் ஏற்கனவே அது ஓடுகிற அந்த 33 கிலோமீட்டர் தொலைவிற்குள் 22 தடுப்பணைகளை இதுவரை கட்டிவிட்டார்கள். இப்போது கணேசபுரத்தில் 3வதாக ஒரு பெரிய அணையை கட்டுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் குடிநீருக்கு என்று சொல்கிறார்கள். உண்மை அது அல்ல. அவர்கள் அங்கே ஒரு பெரிய சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அங்கே அமைக்கிறார்கள். அதற்கு தேவையான நீர் வேண்டும் என்பதற்காக நமக்கு கொஞ்ச நஞ்சம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலாற்று தண்ணீரையும் தடுத்து அவர்கள் பக்கம் திருப்பி கொண்டு போகிறார்கள். அதுவும் நடத்தி விடுவார்களானால் பின்னால் பாலாற்றில் தண்ணீர் வராது. ஆண்டுதோறும் சராசரியாக பாலாற்றில் தண்ணீர் 80 டிஎம்சி உற்பத்தி ஆகிறது. ஒரு டிஎம்சி என்பது 100 கோடி கனஅடிக்கு சமமாகும். எந்த நிலை எடுத்துக்கொண்டாலும் 3 மாநிலங்களும் சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் தண்ணீரை என்று சொன்னால் கூட பாலாற்று நீரை அவர்கள் குறைந்தது 80/3, அதாவது 27 டிஎம்சி 3 மாநிலமும் சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். அந்த நிலை இப்பொழுது இல்லை. அதனால்தான் பாலாறு நமக்கு இந்த குடிநீருக்கு கூட கிடைக்காமல் நாம் அவதிப்படுகிறோம். இந்த இடத்துல தான் புதுசாக ஒரு டேம் கட்ட போகிறாங்க. 600 கோடி ரூபாயை செலவு பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறோம். இந்த திட்டம் இருக்குது 1960லேருந்து இது சர்வே பண்ணி நின்றுக்கிறாங்க. இப்போ இதை செய்யறதுக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இது கட்டிவிட்டாலே
வாணியம்பாடி பாலாருக்கு தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த நீர்த்தேக்கம் கட்டிவிட்டால் அதிகமாக வெள்ளம் வரும்போது இந்த நீர்த்தேக்கத்தில் ஏதாவது ஒரு டேமில் பாதிப்பு ஏற்பட்டால் வாணியம்பாடி சுற்றுப்புறம் அத்தனை நகரங்களும் அழிஞ்சு போகும். இந்திய நாட்டின் பிரதமர் நேரு அவர்கள் 1956 ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறார். அந்த சட்டம் என்னவென்றால், அதாவது மாநிலங்களுக்கிடையே ஓடுகின்ற ஆறுகளில் சமமாக அவர்கள் தண்ணீரை பங்கிட்டுக் கொள்ளவில்லை என்றால் அங்கு பிரச்சனை ஏற்படுமானால் அந்த நதியை அந்த மத்திய அரசு எடுத்துக்கொண்டு நதிநீர் ஆணையம் அமைத்து அந்த மாநிலங்களுக்கிடையே தண்ணீரை பங்கிட்டு தர வேண்டும் என்ற அந்த சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறது. ஆகையால் அந்த சட்டத்தின் வாயிலாக இவர்கள் ஒரு 6 மாதத்துக்குள் இந்த மூன்று மாநிலம் முதல் மந்திரிகள் ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் இதற்கு பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் வரவில்லை என்றால் நாம் நதிநீர் ஆணையம் அமைத்து நம்முடைய மத்திய அரசானது எப்படி ரயில்வே துறை அல்லது நேஷனல் ஹைவேஸ் போன்றவைகள்லாம் மத்திய அரசின் கீழ் எவ்வாறு சுலபமாக செயல்படுகிறதோ அதுபோலவே இந்த மாநிலங்களுக்கு, இந்த 3 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பாலாற்று நீரை பங்கிட்டு தர வேண்டும் என்பது உறுதியான செயல்பாடு. குறிப்பாக ஆற்று நீரை பற்றி 1965ஆம் ஆண்டில் ஹங்கேரிய நாட்டின் தலைநகரமான ஹெல்சிங்கியில் ஒரு சர்வதேச மாநாடு கூடி ஆற்று நீரை எப்படி பங்கீடு செய்வது என்பதற்கு சில வரைமுறைகளை வகுத்திருக்கிறது. அப்பர் ரைப்பேரியன் ரைட்ஸ், லோயர் ரைப்பேரியன் ரைட்ஸ் என்ன, ஒரு ஆற்றின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமை, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமை என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச சட்டத்தையும் இவர்கள் மதிப்பதில்லை. இங்கே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் மதிப்பதில்லை. நீங்கள்லாம் எப்படி உறுதிமொழி எடுத்தீங்களோ அந்த உறுதிமொழியை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்களாம் ஒருமைப்பாடுன்னு சொன்னீங்க, எங்கே இருக்குது உங்கள்கிட்ட ஒருமைப்பாடு? ஏக இந்தியான்னு சொன்னீங்க, உங்கள்கிட்ட ஏக இந்தியா எங்கே இருக்குது? அந்த காலத்தில் ஏக இந்தியா சொன்னதால் தான் விடுதலை கிடைச்சிது. இன்றைக்கி அதில் மாநிலத்தை பிரித்து போட்டு ஆற்றை பிரித்து வச்சுக்கிட்டு இது இந்த ஆறு என்னது, இந்த ஆறு என்னது உரிமை கொண்டாடுறீங்க. உங்களுக்கு ஆற்றுல உரிமை கிடையாது. இந்த உரிமையெல்லாம் நீக்கி மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசும் கூடி உக்காந்து பேசி